இனிப்பு மற்றும் கார சீடை, அதாவது உப்பு சீடையை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல இனிப்பு சீடைக்கு தேவையான பொருட்களை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்பு சீடை செய்ய 1 கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கங்க. அரிசி மாவை வெறும் வாணலியில் நல்லா வறுத்துக்கங்க. வறுத்து அந்த அரிசி மாவை சலித்து கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கங்க. கட்டிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்கும். அதனால் அரிசி மாவை நல்லா சலிச்செடுத்து அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இது எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ இந்த இனிப்பு சீடைக்கு தேவையான வெல்லப்பாக ரெடி பண்ணுவோம். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து அது கூட கொஞ்சம், அதாவது 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 4-5 ஏலக்காவை பொடி பண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு தண்ணியாகவே வெல்லப்பாக செஞ்சால் போதும். அந்த கொதிக்கிற வெல்லப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி நேரடியாக அப்படியே மாவில் சேர்த்திடலாம். அது ரொம்ப சூடாக இருக்குங்கிறதுனால ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அளவளவாக நம்ம அந்த வெல்லப்பாக அந்த மாவோடு சேர்த்தி, சீடை மாவோடு சேர்த்தி நல்லா இந்த ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி முதல்ல கலந்து விட்டுக்கங்க. 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ நீங்கள் பாகா பண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும். அதை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா, சர்க்கரை அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மாவு நீர்த்து போயிடும். அதனால் கரெக்டான அளவுகளில் நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சீடை நல்லா வரும். அதே மாதிரி அரிசி மாவை கண்டிப்பாக சலித்து கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கணும். கொஞ்சம் கட்டிகள் இருந்தால் கூட சீடை வெடிக்கும். பாருங்கள், இதுக்கு கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்தணும். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து அப்படியே சேர்த்தக்கூடாது. வெண்ணெயை வெளியில் வச்சு அது கொஞ்சம் உருகுனாப்படி இருக்கும்போது சேர்த்துங்க. அந்த உருகின வெண்ணெயை சேர்த்தி அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சீடைக்கான மாவு தயாராகிரும். இதில் கருப்பு எள் ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். அதனால தான் நம்ம கருப்பு எள்ளை சேர்த்திருக்கோம். இப்போ சீடைக்கான மாவை நல்லா அழகாக உள்ளங்கைக்கு இடையில வச்சு உருட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சீடைக்கான மாவு ரொம்ப வறண்டு போய் இருக்கக்கூடாது. அதில் இந்த வெண்ணெயோடைய அந்த எண்ணெய் பசவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த வெள்ளைப்பாகோட நீர்ச்சத்தும் இருக்கணும். இந்த வெள்ளைச்சீடை 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதை பொரிச்செடுப்போம். முதல்ல ஒரு சின்ன டெஸ்டிங்க்கு அதை கொஞ்சமாக மாவை போட்டு பாருங்கள். அது பொரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா சூடான எண்ணெயில் ஒவ்வொரு சீடையாக 1 செகண்ட் இடைவெளி விட்டு, ஒவ்வொரு சீடைக்கும் 1 செகண்ட் இடைவெளி விட்டு அடுத்த சீடையை போடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் வரும். இந்த மாதிரி பொன் நிறமாகணும். எண்ணெயில் சலசலப்பு அடங்கணும். அது வரைக்கும் அழகாக இதை பொரித்து எடுத்துருங்க. அடுப்பை கரெக்டான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக சூட்டில் எரிய விட்டீங்கன்னாலும் வெளியில் கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு இந்த சீடைகளை அழகாக பொரிச்சிடுங்க. பாருங்கள், சுட சுட அருமையான வெள்ளைச்சீடை தயாராகிடுச்சு. சுவாமிக்கு படைக்கலாம். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கும் நம்ம விடுமுறை காலங்களில் கொடுக்கலாம். இந்த வெள்ளைச்சீடை ஜென்மாஷ்டமி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில் கிருஷ்ணருக்கு படைக்க ரொம்ப ஏற்ற பிரசாதமாக கருதப்படுகிறது. செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வெண்ணெய் சேர்க்கப்பட்ட உப்பு சீடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களை குறித்து எடுத்து வச்சுக்கோங்க. முன்னமே சொன்ன மாதிரி இந்த அரிசி மாவை நல்லா லேசாக வறுத்து அதை சலித்து கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மாவு அதை சேர்த்து அது கூட 1 தேக்கரண்டி கருப்பு எள், 1 தேக்கரண்டி துருவின தேங்காய், 2 தேக்கரண்டி வெண்ணெய், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா
பிணைஞ்சு விட்டுக்கிறோம். இதில் முன்னமே சொன்ன மாதிரி இந்த அரிசி மாவை நல்லா லேசாக வறுத்து அதை சலித்து கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மாவு அதை சேர்த்து அது கூட 1 தேக்கரண்டி கருப்பு எள், 1 தேக்கரண்டி துருவின தேங்காய், 2 தேக்கரண்டி வெண்ணெய், கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கிறோம். இதில் காரத்தை நீங்கள் சேர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகு தூளை இடித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்டிகை காலங்கள்லாம் சுவாமிக்கு படைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி உப்பு சீடையை தான் செஞ்சு படைப்போம். இதில் தண்ணியை தெளித்து இந்த மாதிரி நம்ம விரல்களால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அப்படி பிசைஞ்ச மாவு ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்திக்கலாம். இல்லாட்டி வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் இது கூட சேர்த்திக்கலாம். வெள்ளை சீடைக்கு சொன்ன மாதிரியே தாங்க இதுக்கும் கண்டிப்பாக நம்ம இலக்கமாக தான் மாவை பிசையணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது மாவு. அதே நேரத்தில் ரொம்ப எண்ணெய் பசவும் அதிகம் இருக்கக்கூடாது. கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்தா போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளங்கைகளுக்கு இடையில வச்சு அழகாக அந்த சீடைகளை சுட்டு எடுக்கிறதுக்கு தயாராக உருட்டி வச்சுருவோம். முதலே தயாராக உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளால் ஈஸியாக போட்டு எடுக்க முடியும். எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் கையில் உருட்டிகிட்டு இருந்தீங்கன்னா சில சீடைகள் ரொம்ப வெந்துடும், சில சீடைகள் பொரிஞ்சு அப்படியே கருகருன்னு ஆயிரும். அதனால் ஒரே மாதிரி நம்ம சீடைகளை செய்யணும் அப்படின்னா நம்ம முதல்ல இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு முதல்ல ஒரு தடவை எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. அது பொன்னிறமானதும் எடுத்து நம்ம அதை ஆற வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை செகண்ட் டைம் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு சீடைகளாக மெதுவாக அந்த எண்ணெயில் ட்ராப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சீடையாக ட்ராப் பண்ணி அப்படியே அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்து இந்த சலசலப்பு அடங்கணும். இங்கே பாருங்கள், அந்த கொதிக்கிற அந்த பபிள்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரும்போது அழகாக அந்த சீடைகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். ஆற வச்ச சீடைகளை மறுபடியும் ஒரு தடவை எண்ணெயில் போட்டு பொன் நிறமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும். 2வது தடவை பொரிக்கும்போது நீங்கள் ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் போட்டாவே போதுமானது. ரொம்ப நேரம் போட வேண்டியதில்லை. இப்படி 2 தடவை போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு சீடைகள் நல்ல மொறுன்னு கிடைக்குங்க. அதனால தான் நம்ம 2 தடவை நம்ம பொரிக்கிறோம். இந்த இனிப்பு மற்றும் உப்பு சீடை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மிகவும் பிடித்த பதார்த்தங்களாக கருதப்படுது. இதை வீட்டிலேயே செஞ்சு இறைவனுக்கு படைத்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.